இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. WCA நெடுஞ்சாலை திட்டம் கிளான் கம்போங் ஜாவா குடியிருப்பு பகுதிகள் எவ்வித அசம்பாவிதம் இன்றி அகற்றப்பட்டன. செக்ஷன் 3 WCA எனும் மேற்கு கடற்கரை நெடுஞ்சாலை திட்டத்திற்கான கிளான் கம்போங் ஜாவா குடியிருப்பு பகுதிகளை முற்றிலும் அகற்றும் நடவடிக்கை கட்டுப்பாட்டில் இருந்ததோடு எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி சீராக மேற்கொள்ளப்பட்டது. நேற்று காலை தொடங்கிய அந்த நடவடிக்கையின் போது பொதுமக்கள் போலீசாருக்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்கிய நிலையில் பொது அமைதி கட்டுப்பாட்டிற்கான போதுமான உறுப்பினர்களையும் போலீசார் ஏற்பாடு செய்திருந்ததாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் சசிலி கஹார் தெரிவித்தார். தென்கிளானின் OCPDயும் இங்கே உள்ளார். அவர் இங்கே இருக்கும்போது நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது. மக்களின் ஒத்துழைப்பிற்கு நன்றி. பணியை மேற்கொள்ளும் அதிகாரிகள் பணியின் நோக்கத்தை புரிந்து கொண்டதற்கு நன்றி கூற விரும்புகிறேன். இப்போது வரை செல்லவே வேண்டாம். இது நடக்காமல் இருக்க பிரார்த்திக்கிறேன். போலீஸ் எப்போதும் தகுந்த மற்றும் போதுமான தயாரிப்புகளை செய்கிறது என்றார் டாக்டர் சசிலி கஹார். நேற்று ஸ்லாங்கூர் வணிக குற்றப்புலனாய்வு துறையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சசிலி கஹார் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். ஜாரா கைரினா மரண விவகாரம் 9 பள்ளி விடுதி மேலாளர்கள் பணி நீக்கம். துண்டத்து முஸ்தபா சமய இடைநிலை பள்ளியில் பணியாற்றிய 9 பள்ளி விடுதி மேலாளர்களின் சேவையை சபா மாநில கல்வித்துறை பணி நீக்கம் செய்துள்ளது. ஆங்கில ஆசிரியரான நூர் அசிமா சைதோன் இந்த விவகாரத்தை உறுதிப்படுத்தியதுடன் பணி நீக்கம் செய்யப்பட்ட பள்ளி விடுதி மேலாளர்களில் தாமும் ஒருவர் என்றும் கூறினார். கடந்த ஜூலை மாதம் முதல் படிவம் மாணவி ஜாரா கைரினா மகாதீரின் மரணத்துடன் தொடர்பு படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் நூர் அசிமா தெரிவித்தார். மரண விசாரணை அதிகாரி அமிர்ஷா அமீர் ஹசான் முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையின் போது ஜாரா கைரினா மீதான பகடிவதை சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்டுள்ளதாக 5 பதின்ம வயது சிறுமிகளின் ஒருவரின் பிரதிநிதியான வழக்கறிஞர் ஜான் காவின் விசாரணையின் போது 49 வயதான அந்த சாட்சியாளர் அவ்வாறு கூறினார். மாணவர்கள் தங்கள் பெற்றோரை தொடர்பு கொள்ள வழங்கப்பட்ட 6 பொது தொலைபேசிகள் பற்றி கேள்வி எழுப்பிய போது ஜாராவின் மரணத்தை தொடர்ந்து 2 நாட்கள் அவை முடக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. பெற்றோர்களிடையே பதற்றத்தை குறைக்க தலைமை பள்ளி விடுதி மேலாசிரியரான ஆசாரி அப்துல் சஹாபின் உத்தரவின் பேரில் அவ்வாறு செய்யப்பட்டதாக முன்னாள் பள்ளி விடுதி மேலாளர் ஒருவர் தெரிவித்தார். பத்துமலை திருத்தலத்தில் நடிகர் அஜித் குமார். சிபாங் அனைத்துலக கார் பந்தய தளத்தில் டிசம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் நடைபெறவுள்ள 12 மணி நேர கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள மலேசியா வந்துள்ளார் நடிகர் அஜித் குமார். மலேசியா வந்த அவர் நேற்று காலை பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரிந்து தரிசனம் செய்தார். பத்துமலை திருத்தலத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா மற்றும் அறங்காவலர் டத்தோ நா சிவகுமார் ஆகியோரை நடிகர் அஜித் குமார் சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து மேற்குகைக்கு சென்று முருக பெருமானை வழிபட்டார். அவரை காண்பதற்கு ரசிகர்கள் கூடினர். 2007ஆம் ஆண்டு பில்லா படப்பிடிப்பிற்காக அஜித் பத்துமலைக்கு வருகை புரிந்திருந்தார். மனைவியை கொலை செய்ததாக நம்பப்படும் முதியவருக்கு தடுப்பு காவல். திங்கட்கிழமை கலந்தான் தானாமேராவில் உள்ள கம்போங் பாகுவில் தனது மனைவியை கொலை செய்ததாக நம்பப்படும் முதியவர் ஒருவர் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 6 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டு நேற்று தொடங்கி டிசம்பர் 7ஆம் தேதி வரையிலான அத்தடுப்பு காவல் உத்தரவை தானாமேரா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் துன் ஃபேஸ்விக்ரி துன் அஸ்ருல் ஜைனி பிறப்பித்தார். 63 வயதான அச்சந்தேக நபர் காலை மணி 9:25 அளவில் போலீஸ் வாகனத்தில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கம்போங் பாகுவில் உள்ள வீடொன்றில் 40 வயதான மஸ்துரா அப்துல்லா எனும் பெண்ணை அவரது கணவர் கொலை செய்ததாக நம்பப்படுவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. கடந்த ஓராண்டாக ஸ்லாங்கூர் சலையாங்கில் சமையல்காரராக பணிபுரிந்து வந்த அவர் விடுமுறைக்காக காலை 9 மணி அளவில் வீட்டிற்கு சென்றிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடிதங்களை வெளியிடும் அதிகாரிகளை கண்டிப்பது பொருத்தமானது, பணி நீக்கம் அல்ல. பரிசீலனை அல்லது கவனம் கோரி கடிதங்களை வெளியிடும் பொது சேவைத்துறை அதிகாரிகளை கண்டிப்பது பொருத்தமானதாக இருக்குமே தவிர பணி நீக்கம் செய்யும் அளவிற்கு அல்ல என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இருப்பினும் ஒரு திட்டத்திற்கு ஆதரவு கடிதங்களை வழங்குவது அல்லது சில தரப்பினரிடம் இருந்து ஒப்புதல் கோருவது குற்றமாக கருதப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
உண்மையில் ஆதரவு கடிதத்தை வழங்குவதற்கு நான் எப்போதும் உடன்பட மாட்டேன். ஆனால் ஒன்றை நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். அதாவது அண்மையில் எனது அலுவலகத்தின் அதிகாரிகள் வெளியிட்ட ஆதரவு கடிதங்கள் போல அப்பட்டியலில் இருந்த 6 நிறுவனங்களும் பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டது தொடர்பில் அத்தகையோர் கண்டுபிடிக்குவது கண்டிக்கப்படுவது ஏற்புடைய ஒன்றாகும் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நேற்று மக்களவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது பிரதமர் இதற்கான விளக்கம் அளித்தார். இணை கற்பித்தல் முயற்சி பள்ளிகளுக்கு இடையே இடைவெளியை உருவாக்காது. 2027ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தின் கீழ் கோ டீச்சிங் எனப்படும் இணை கற்பித்தல் முயற்சியை செயல்படுத்துவது நகர் மற்றும் கிராமப்புற பள்ளிகளுக்கு இடையே இடைவெளியை உருவாக்காது. மாறாக ஒவ்வொரு பள்ளியின் தயார் நிலைக்கு ஏற்ப கட்டம் கட்டமாக செயல்படுத்தும் என்றும் கல்வி அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளதாக கல்வி துணை அமைச்சர் வாங்காவோங் தெரிவித்தார். இந்த அணுகுமுறை அந்தந்த பள்ளிகளின் தேவைகள், திறன் மற்றும் கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் சிறந்த செயலாக்க முறையை தீர்மானிப்பதற்கு தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் வாங்காவோங் கூறினார். 2027 பள்ளி பாடத்திட்டத்தில் இணை கற்பித்தல் முயற்சியை செயல்படுத்துவது கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கான கல்வி அமைச்சின் உத்வேகத்தால் மேற்கொள்ளப்படுகிறது என வாங்காவோங் கூறினார். ஆசிரியர்கள் அல்லது வசதிகள் பற்றாக்குறை போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் பள்ளிகள் இன்னும் இருப்பதால் சுமையான அல்லது சமமற்ற செயல்பாட்டை தவிர்க்க இந்த வழிமுறை கையாளப்படுகிறது. தொடக்க கட்டத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு புதிய பாடத்தை கற்பிக்கும் முறை இன்னும் பள்ளிகள் அமல்படுத்தப்பட்டு வந்தாலும் இணை கற்பித்தலை செயல்படுத்துவதில் பள்ளிகளுக்கு இடையே எவ்வித வேறுபாட்டையும் ஏற்படுத்தாது என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தேசிய ஒருமைப்பாட்டு ஆலோசனை மன்றத்தின் உறுப்பினராக இந்திய இளைஞர் தனேஷ் நியமனம். தேசிய ஒருமைப்பாட்டு ஆலோசனை மன்றம் MBPN உறுப்பினராக இந்திய இளைஞரான தனேஷ் பேசில் நியமிக்கப்பட்டுள்ளார். அச்செயற்குழுவில் ஒரே இளைஞராக மட்டுமல்ல, மாறாக ஒரே இந்தியராக இடம்பெற்றிருக்கும் தனேஷ் தேசிய தளத்தில் இளைஞர்களின் குரலாக இருந்து செயல்படவிருப்பதோடு அரசாங்க கொள்கைகளை வடிவமைக்கும் செயல்முறையிலும் ஈடுபடுவதற்கான முயற்சியை முன்னெடுக்கவிருப்பதாக தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் தேசிய அளவிலான தளங்களில் சிறந்த அங்கீகாரத்தை பெற்று வருகிறார்கள் என்பதற்கான வெளிப்படையான சான்றாக தனேஷின் நியமனம் விளங்குகிறது. இந்நிலையில் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் முதன்மை தளமாக விளங்கும் இந்த மன்றத்தில் ஈராண்டுகளுக்கான தமது பொறுப்பு குறித்து தனேஷ் இவ்வாறு கூறினார். இதன் மூலம் அதிகமான ஒருமைப்பாட்டு திட்டங்களை குறிப்பாக இளைஞர்களுக்காக நாம் கொண்டு வருகிறோம். தேசிய ஒருமைப்பாட்டு விவகாரத்தை விவாதிப்பதற்கான முதன்மை தளமாகவும் இம்மன்றம் திகழ்கின்றது. இந்த வாய்ப்பை நன்முறையில் பயன்படுத்திக் கொண்டு நான் செயல்படுவேன் என்றார் அவர். நாட்டின் ஒருமைப்பாடு, சமூக நல்லிணக்கம் மற்றும் நிலையான முன்னேற்றத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களின் எண்ணத்தை வெளிப்படுத்தும் முக்கிய பொறுப்பை தாம் பெற்றிருப்பதாக அவர் கூறினார். வெள்ள பொது உள்கட்டமைப்புகளை சீரமைக்க 50 கோடி ரிங்கெட். அண்மையில் பல மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரில் சேதமடைந்த பொது உள்கட்டமைப்புகளை சீரமைப்பதற்காக அரசாங்கம் 50 கோடி ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. சேதங்களை மதிப்பீடு செய்து பழுது பார்க்கும் பணிகளை உடனடியாக செயல்படுத்துமாறு மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்களின் கீழ் உள்ள அனைத்து துறைகளுக்கும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இதில் பள்ளிகள், சிகிச்சையகங்கள், அடிப்படை வசதிகள் மற்றும் சாலைகள் அடங்கும். மேலும் அதை விரைவுபடுத்த வேண்டும். எனவே வெள்ள சேதத்தை சரி செய்ய 50 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை நான் அங்கீகரித்தேன் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நேற்று மக்களவையில் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட சட்ட மசோதாவின் 2ஆம் வாசிப்பை தாக்கல் செய்த போது பிரதமர் அதனை கூறினார்.